அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று புதினம் தெரியுமோ என்ற உதயன் பச்சையின் விடயம் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள், புதினத்துக்குள் செல்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். புதினம் தெரியுமோ, புதினம் தெரியுமோ, காதலுக்கு புறா அன்னம் அனுமனண்டு தூதுவிட்ட காலம் போய் இப்ப பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டிக்டாக்ல எங்கட இளசுகள் தூதுவிட தொடங்கி இருக்கிறான். ஆனால் யார் எவரண்டே தெரியாதவைக்கும் தூது அனுப்பி லவ் பண்ணி கல்யாணமும் கட்டுற இந்த இளசுகள் எவ்வளவு கெதியா சேர்ந்தினமோ அவ்வளவு கெதியா பிரிஞ்சும் போகினோம். அதாலதான் இப்ப கோர்ட்ஸுகளில் விவகாரத்து கேசுகள் குவிஞ்சு கொண்டே போகுதான். கிட்டடியில ஒரு சமூக சேவை நிறுவனம் இப்படி டிக்டாக்ல காதலிச்சு கல்யாணம் பண்ணின 4-5 சோடிகளை கூப்பிட்டு அவைக்கு கவுன்சிலிங் கொடுக்கிற மாதிரி கதைச்சது. அந்த சோடிகள் எல்லாருக்குமே 17 வயதுக்கும் குறைவு. அப்படி என்றால் அவைகள் 8ஆம் 9ஆம் வகுப்பிலேயே கையில போனோட திரிஞ்சு இந்த டிக்டாக்கையே எந்த நேரமும் பார்த்து கொண்டு இருந்திருக்கினான். அதாலதான் தங்களை மாதிரி டிக்டாக்ல வீடியோ போட்டவையோட செட் பண்ணி பழக்கமாகி அப்படியே ஓடிப்போய் கல்யாணமும் கட்டி இருக்கினான். 17 வயதுக்குள்ள கல்யாணம் கட்டினால் செல்லாது என்றதும் அது குற்றம் என்றதும் இந்த டிக்டாக் சோடிகளுக்கு தெரியல. ஆனால் டிக்டாக்ல எப்படியெல்லாம் ரீல்ஸ் போட்டு ஆட்களுக்கு விலை வீசலாம் என்றது மட்டும் வடிவா தெரிஞ்சிருக்கு. அண்டைக்கு கவுன்சிலிங்குக்கு அதுதான் பாருங்கோ உளவெல ஆலோசனைக்கு வந்த சோடிகளில் 2 சோடி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவையா. அக்காவும் தங்கையும் டிக்டாக்கோட திரிஞ்சு ஒரு ஆள் சிங்கள பிடியனையும் இன்னொரு ஆள் முஸ்லிம் பிடியனையும் லவ் பண்ணி அவங்களும் வீட்டை விட்டுட்டு வந்து இவையோட இருக்கிறாங்களாம். வீட்டுக்காரரும் அவையை சேர்த்து வீட்டில் வச்சிருக்கணுமா. அந்த பிடியலுக்கும் 17 வயதுக்கு குறைவு. அவங்களுக்கும் விவரம் பத்தாது, இல்லாட்டி பிஞ்சிலேயே பழுத்த ஆக்களா இருக்கணும். இப்படி விவரம் தெரியாத வயசுல டிக்டாக்ல காதலிச்சு கட்டி போட்டு 4-5 மாதத்திலேயே கலட்டி விட்டுட்டு போற சம்பவங்களும் நடந்திருக்கு. முல்லைத்தீவில் இப்படித்தான் ஒரு பிடியன் டிக்டாக்ல மட்டக்களப்பு பிள்ளை கொண்ட காதலிச்சு கல்யாணம் கட்டி வீட்டை கொண்டு வச்சிருந்திருக்கிறார். 4-5 மாதம் ஒண்டா இருந்திருக்கிறான். பிறகு திடீரென்று ஒரு நாள் அந்த பிடியன் இன்னொரு பெட்டையை வீட்டை கூட்டி வந்துட்டானா. அதுவும் டிக்டாக் லவ்வா. அதுக்கு பிறகு இந்த மட்டக்களப்பு பிள்ளை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தன் வீட்டுக்காரர்கிட்ட கெஞ்சி மண்டாடி ஒரு மாதிரி அவையோட போய் சேர்ந்துட்டாவா. இல்லாட்டி அந்த பிள்ளையின் வாழ்க்கை சீரழிஞ்சிருக்கும். தங்கட பிள்ளைகளுக்கு 18 வயதுக்கு முதல் போன கையில கொடுக்காமல் பெற்றோர் கவனிச்சாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் ஏல மட்டும் தடுக்கலாம். அதை விட்டுட்டு பிள்ளைகள்கிட்ட 10 வயசுலேயே போனை கொடுத்தால் அதுகள் இப்படி மருந்தடிச்ச பழம் மாதிரி சின்னனிலேயே பழுத்து வெம்பி விழ வேண்டியதா. நன்றி. உதயன் பச்சி.